பயங்கரமாக வந்து வேகுது. எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிட்டோமா, சுத்தமாக அம்மாவுக்கு சவுண்டே கேட்கக்கூடாது. உள்ளே வரும்போது சொல்லிட்டு தான் வருவோம், டிவி சவுண்டு கேட்கக்கூடாது, ஃபோன் பார்த்தேன் அப்படின்னா ஃபோன் சவுண்டு சுத்தமாக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். சொல்லும்போது கேட்குறதுங்க, ஃபோன் அப்படியே மியூட் பண்ணி வச்சு விளையாடுறது. உள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர சவுண்டு, எனக்கு எக்கோ அடிக்குது உள்ளே. நான் பேசுறது அப்படி எப்படி உங்களுக்கு கேட்கும்? அதாவது ஒன்று சொல்கிறதையாவது காதில் உருப்படியாக வாங்குதுங்களா? எப்படா ஸ்கூல் வைப்பாங்க அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா, இப்படி குச்சி வச்சு என்னை நம்பி நம்பி தள்ளுவார், ஏதாவது ஒன்று பண்ணித்தோலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ வந்து எனக்கு பேய் பிடிச்சிக்கும். ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. இங்கே தோணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த வீடியோஸ் கொடுக்கணும், அந்த வீடியோஸ் கொடுக்கணும், எல்லாம் தோணும். அதை பண்ணலான்னு நினைக்கும் போது வந்து பேய் பிடிச்சிரும். ஏன் அப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் சம்பவங்களெல்லாம் நடக்கும். இன்ஸ்டாவை மட்டும்தான் கரெக்டாக அப்டேட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு மட்டும்தான் ரொம்ப மெனக்கெடுறது, யூடியூபுக்கு மெனக்கெடுறதே இல்லை. இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கடவுள் வந்து மாற்றணும், என் மூளை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்கல்ல, ஹேர் ஃபால் ஆகுதா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஹேர் ஃபால் ஆகுதா என்ன ஏதுங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். நான் வந்து ஒரு 3 டைம் வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணேங்க. அப்புறம் ஒரு டைம் கெராட்டின் பண்ணேன். இப்போ வந்து ஆமாம் 2 டைம் கெராட்டின் பண்ணேன். 3 டைம் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணேன். 2 டைம் வந்து கெராட்டின் பண்ணேன். ஹேர் ஃபால் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டைம் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணும்போது வந்து ஹேர் அவங்க சொன்னாங்க, ஆயிலெல்லாம் வைக்கக்கூடாதுங்க, மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹேர் ஸ்பா எடுத்துக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்மனெண்ட்டாவெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாம் முடி இருக்காது. ஒரு 6 மந்த்து நம்ம கரெக்டாக அவங்க சொல்கிற ஷாம்பு, கண்டிஷ்னர் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 மந்த் இருக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. மறுபடியும் நம்ம நார்மல் ஹேரே வந்து ஆகிடும். நீங்கள் எப்படி உங்கள் ஹேர் இருந்துச்சோ அந்த மாதிரியே மாறிடும். ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாக என்னோடய கர்லி ஹேரவே பார்த்து நம்ம போய் ஏன் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, ஸ்மூத்தனிங் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இப்படி அதுவும் நல்லாயிருக்கும். என் ஃபேஸ்க்கு வந்து கர்லி ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி எடுத்து குத்திட்டு போனோமா வேலை முடிஞ்சது. இது லூஸ் ஹேர் கூட நம்ம விட்டுக்கலாம். ஸோ அதனால வந்து நான் பண்ணேன். நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் உங்களுக்கு அது ஓகேவா இருக்குமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு தடவை தானே பண்ணிக்கிறதுல தப்பில்லை. பட் நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து ஹேர் ஃபால் ஆகாது. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். கெராட்டின் பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணாலும் கம்பல்சரி வந்து ஹேர் ஃபால் ஆகும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கேல்பில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னங்க ஆகும், ஹேர் ஃபால் ஆக தானே செய்யும். ஸோ இது நான் வந்து ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். இதை நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக பண்ணலாம். பட் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம சரியாக நம்ம ஹேரை வந்து பாதுகாப்பாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டோம் அப்படின்னம்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை. எனக்கு பர்சனலி ஹேர் ஃபால் வந்து ரொம்பலாம் ஆகலை. நான் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி போனதுனால எனக்கு ரொம்பலாம் ஹேர் ஃபால் ஆகலை. அவங்களே சொன்னாங்க, இப்போ நான் ஹேர் ஸ்பா பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, நிறைய குட்டி குட்டி பேபி ஹேர் எல்லாம் வந்து நிறைய வளர்ந்துருக்குங்க, ஒரு பொடுகு கூட இல்லை, நீங்கள் சரியாக அதை மெயின்டைன் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நானே அதை ஃபீல் பண்ணேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி முடியாக இருந்துச்சு, இப்போ நல்லாவே வந்து முடி வளர்ந்துருச்சு. ஸோ நான் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட ஹெல்த் வைஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்த்தியான விஷயமாக சாப்பிடுங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருந்தாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அது இல்லாமலாம் இருக்கவே முடியாது ஒரு மனுஷனால். ஹேர் ஃபால் ஆகாமல்
இருக்காது. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். பட் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் உடுமலை கப்புள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து போடுறோம். ஸோ தேங்க்யூ.